சென்னை நுங்கம்பாக்கத்தில் வங்கி அலுவலக கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து நேரிட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. நுங்கம்பாக்கம் பைக்ராப்ட்ஸ் தோட்டத்தில் உள்ள இந்த கட்டடத்தில் பாரத ஸ்டேட் வங்கியின் ஆயுள் காப்பீடு நிறுவன மண்டல அலுவலகம் இயங்கி வருகிறது. இன்று காலை 9 மணி அளவில் இந்த கட்டடத்தின் 3வது மாடியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ கொழுந்து விட்டு எரிய தொடங்கிய நிலையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் கணினிகள் நாசமாயின. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இங்கே காலையில் 8 மணிக்கு ஃபயர் ஆச்சு. லைட்டாக சத்தம் ஒன்று கேட்டுச்சு, வெடிச்சு டம்முன்னு வெடிச்சு சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா லைட்டாக புகை வண்டி வந்துருந்தது இங்கே. சரி, புகை வர கொஞ்ச நேரம் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு திடீர்னு அதிகமாக நெருப்பு, ஜன்னல் சைடு நெருப்பு வர ஆரம்பிச்சிது. ஃபுல்லாக ஃபயர் ஆகும். அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸன் வந்தாங்க, அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, முடியல. இன்னும் அதிகமாக ஃபயர் ஆகும். எக்ஸ்ட்ரா டேங்க் தண்ணியெல்லாம் வர வச்சு இப்போ 3rd ஃப்ளோர் அமைச்சிட்டாங்க. 3rd ஃப்ளோர் அமைக்கும் போது 2nd ஃப்ளோரும் திருப்பி கீழே ஃபயர் ஆகிடுச்சு. ரெண்டுத்தையும் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அமைக்கிறதுக்கு, இன்னும் முடியல. எப்போ அமைப்பாங்கன்னு தெரியாது. தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. விபத்திற்கான காரணம் மற்றும் இழப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தீயணைப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தால் நுங்கம்பாக்கம் பைக்ராப்ட்ஸ் தோட்ட பகுதியில் பரபரப்பு நிலவியது.